Sri Lanka will call Platinum 1 a landmark. Only 70 will call it home. Because the address and where you live matters. Platinum 1, the finest address in Colombo. இலங்கை விவசாயிகள் உலக உணவு திட்டத்துக்கு பங்களிப்பு செய்யும் நிலைக்கு உயர்வடைந்துள்ளனர். ஆனால் அவர்களின் பிரச்சினைகள் உள்ளூரில் தீர்க்கப்படாமல் இருக்கின்றமை கவலைக்குரியதே. அம்பாறை மாவட்டம் உள்நாட்டு நெல் உற்பத்திக்கு பங்களிப்பு செய்யும் மாவட்டங்களில் பிரதானமானது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இந்த மாவட்ட விவசாயிகள் பல சவால்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கின்றனர். அரசாங்கம் வழங்கிய உறுதிமொழிகள் இன்று வரை நிறைவேற்றப்படாமையே இதற்கு பிரதான காரணமாகும். 50 கிலோகிராம் எடையினை கொண்ட ஒரு அந்தர் உரம் விவசாயிகளுக்கு 350 ரூபாவிற்கு அரசாங்கத்தினால் விற்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஒரு அந்தர் நிறையுடைய உரப்பையொன்றுக்காக தற்போது 500 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரையான தொகையை தாம் செலுத்தி வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதற்கு மேலதிகமாக காப்புறுதி தொகை எனும் பெயரில் 150 ரூபாய் அறவிடப்படுவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்த காப்புறுதி கட்டண அறவீடு இந்த முறை சிறுபுகத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். 330 ரூபான்னு சொல்லி தாராங்க. அதுல 20 ரூபாய் கொழும்பிருந்து வர டிரான்ஸ்போர்ட் செலவுன்னு சொல்லி 20 ரூபாய் 350 ரூபா எடுக்கிறாங்க. 150 ரூபாய் இன்சூரன்ஸ் எடுக்காங்க. குறிப்பாக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் உரம் ஒவ்வொரு பிரதேசத்திலும் உள்ள கமநல மத்திய நிலையங்களினூடாக விநியோகிக்கப்படுகின்றது. இதற்கமைய கமநல மத்திய நிலையங்கள் ஒவ்வொரு பிரதேசத்திலும் உள்ள கமக்காரர் அமைப்புகளினூடாக உரத்தை விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கின்றன. விநியோகம் செய்கிறார்களும் சில ஊழல்கள் செய்யறாங்க. என்னண்டா பயலைய 90 கிலோ தந்தாங்கண்டா, ஒரு ஏக்கருக்கு 3 ஏக்கர் பூமி செய்யறவனுக்கு 270 கிலோ தான் வருது. அப்ப 250 கிலோ கொடுக்காங்க, 20 கிலோக்கு மருத வாங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது காலப்போக்குல அது இல்லாம போகுது. இந்த நடவடிக்கையின் போது தாம் மேலதிக செலவுகளை எதிர்நோக்குவதாகவும் விவசாயிகள் விசனம் தெரிவிக்கின்றனர். பயலையை ஏபிசில இருந்து வீட்டையோ வயலுக்கு கொண்டாந்து சேர்க்கறதுக்கு 550 ரூபா 600 ரூபாய்க்கு மேல முடியுது. அந்த வரி இந்த வரி இன்சூரன்ஸ் சொல்லி பணங்கள் அளவுறாங்க. எதுக்காக அளவுறாங்க, என்னத்துக்காக தெரியாது. இப்ப அரசாங்கம் ஏற்கனவே சொல்லிக்கலாம் 350 ரூபாய்க்கு பயலாரம் இன்சூரன்ஸ் அது இதுன்னு சொல்லிக்கலாம். செல்லல நாங்க விவசாயம் செய்யறது 350 ரூபான்னு சொல்லினா நாங்க விவசாயம் செய்யறதுக்கு முன்னிக்கிறோம். இல்லை எங்களுக்கு பயலைக்கு விலை அதிகரிச்சுக்கிறீங்க. கொண்டாந்து சேர்க்கிற வயலுக்குள்ள 550 ரூபாங்குள்ள ஆடு காப்பணம் செமவுலி முக்காப்பணமா முடிஞ்சுக்கிறீங்க. எனவே அரசாங்கம் உத்தரவாதம் அளித்த வகையில் செயற்பட வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். இதுக்கு சரியான ஒரு நீங்க கட்டுப்பாடும் ஒரு சரியான ஒரு குழுவையும் தெரிவு செஞ்சு அதுக்கு சரியான முறையில நிர்வாகம் செய்விக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம்.